சீதையின் மகன்களான லவகுஷா ரெண்டு பேருக்கும் இந்த பாலாடையில தான் சீதை பூமி தாய் மடியில் சேர்ந்தார் அப்படின்றது இங்குள்ள சீதை தாய் லவகுஷா இவங்க ரெண்டு பேருக்கும் ஜன்மம் கொடுத்தாங்க. சத்தியுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இவர் தான் வால்மீகி. ராமர் உத்தரகாண்டத்தில் சொல்லப்பட்ட வால்மீகி ஆசிரமா எங்க இருக்குன்னு சொல்றாங்க. தார தாரையாக அழுந்து கண்ணீர் விட்டதுதான் அந்த கருப்பு. இந்த நதி தான் இந்த இடத்துக்கும் ராமாயணத்துல இருந்த உத்தரகாண்டத்துக்கும் பெரிய உண்மையை கொண்டு வரப்போகுது. தலபுராணம், ஆதி புராணம், இதுக்கு உண்டான வித்தியாசத்தை நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ராமாயணம் நடந்த உண்மை கதை உத்தரகாண்டம் இங்கு நடந்ததா இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம இருக்க. வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அவனி மலை, அவனி பெட்டாங்க. அதாவது ராமாயணத்தில் நடந்த உத்தரகாண்டம் கடைசி பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதி இந்த மலையில தான் நடந்தது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இந்த ஓவியத்தை பாக்குறீங்க இல்லையா, ராமாயணத்துல சொல்லப்பட்ட மாதிரி அப்படி தத்துரமா வரைஞ்சிருக்காங்க. என்னன்னா வால்மீகியா, லவகுஷா, ராம, சீதை. வால்மீகி லவகுஷாவுக்கு வேதங்களையும் ராமாயணத்தையும் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. உங்களுக்கு இந்த கேள்வி நான் வைக்கிறேன். ஆக்சுவலா இந்த நதி இருக்குங்களா, இந்த நதி தான் இந்த இடத்துக்கும் ராமாயணத்துல இருந்த உத்தரகாண்டத்துக்கும் பெரிய உண்மையை கொண்டு வரப்போகுது. நான் உங்களுக்கு மேல கூட்டிட்டு போய் ராமாயணம் நடந்த உண்மை கதை உத்தரகாண்டம் இங்க நடந்ததா இல்லையா அப்படின்னு சொல்ல போறேன். சோ வாங்க போலாம், மேறலாம். ஸோ நண்பர்களே, இப்போ எங்கே இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அவனிமலை, கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல கர்நாடகாவில் இருக்கிற அவனிமலை. சில பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. என்னன்னா ஸ்தல புராணம், ஆதி புராணம், இதுக்கு உண்டான வித்தியாசத்தை நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஸ்தல புராணம் சொல்றப்படுது இங்குள்ள மக்களின் நம்பிக்கை. ஸ்தல புராணத்துக்கும் ஆதி புராணத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு தெரியுது. பாத்தீங்களா இங்க மலை, இங்க என்ன சொல்லப்படுதுன்னா லவகுஷருக்கோ ராமருக்கோ இங்க இருந்து தொலைதூரம்ல போர் நடத்திட்டு இருந்துச்சான். சீதை அதை பார்க்கணுன்றதுக்காக அனுமான் இந்த கல்லுகளை அடுக்கி அதை மேல உட்கார வச்சு இங்க இருந்து பார்க்க வச்சாராம். இங்க இருந்து சீதை பார்த்து ஐயோ மகனும் அப்பனும் சண்டை போடுறாங்களே தெரியாம அப்படின்னு ஃபீல் பண்ணி தார தாரையாக அழுந்து கண்ணீர் விட்டதுதான் அந்த கருப்பு மார்க் அப்படின்னு எங்க உள்ளவங்க சொல்றாங்க. சில யூடியூபர்ஸும் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. லவகுஷா, ராமனர் இவங்க ரெண்டு பேரும் போர் புரிஞ்சிட்டு இருக்கும் போது சீதை வால்மீகியோட ஆசிரமத்துல இருந்ததாக சொல்லப்படுது. அவங்க பார்த்ததற்கான எந்த ஒரு சாத்தியமோ குறிப்பீடோ வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. அப்ப இது என்னன்னா இங்க உள்ள ஸ்தல புராணம், இங்குள்ள நம்பிக்கை, அவ்வளவுதான். ஆதி புராணத்துல இப்படி ஒரு விஷயம் கிடையாதுங்க. அவனி பெட்டல எங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா வால்மீகி ஆசிரமம் இந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாமா? உத்தரகாண்டத்தில் சொல்லப்பட்ட வால்மீகி ஆசிரமம் இங்க இருக்குன்னு சொல்றாங்க. உத்தரகாண்டத்தில் சொல்லப்பட்டதுக்கும் இங்குள்ள ஸ்தல புராணத்துக்கு என்ன வித்தியாசம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. நம்பிக்கை இல்லைன்னா உத்தரகாண்டத்தை நீங்க எல்லா பகுதியும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ராமாயணத்துல லாஸ்ட் பகுதியான உத்தரகாண்டத்துல சொல்லப்படும் இந்த பகுதி தான். அதை மட்டும் நீங்க படிச்சு பாருங்க. அதுல ஏதாவது நான் சொல்றது தப்பா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இதுதான் வால்மீகி ஆசிரமம் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. ஸோ இங்கதான் லவகுஷர்கள் பிறந்தார்கள். இந்த வால்மீகி ஆசிரமத்திற்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ராமாயணத்துல உத்தரகாண்ட பகுதியில வால்மீகியோட ஆசிரமத்தை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா கங்கை நதிக்கு அருகில் உள்ள ஒரு காடு பகுதியில் தான் வால்மீகி ஆசிரமம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லலைங்க. ராமாயணத்துல வால்மீகி எழுதின ராமாயணத்துல உத்தரகாண்டம் 7வது காண்டம் பகுதியில இத பத்தி குறிப்பிட்டு இருக்கு. இது வால்மீகி ஆசிரமம்னா என்னுடைய கேள்வி, கங்கை நதி எங்கே? இந்த கேள்வி நான் உங்களுக்கே விடுறேன். கங்கை நதி இங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரலாம். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1, உண்மையான கங்கை நதி இங்க இருந்து 1500 இருந்து 2000 கிலோமீட்டர் தொலைவில் உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியால பக்கத்துலதான் இன்றைக்கு கங்கை நதி ஓடிட்டு இருக்கு. இது எப்படி வால்மீகி ஆசிரமா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே நான் விடுறேன். சொல்ற மாதிரி உள்ள போய் பார்க்கலாம். செருப்பை கழட்டி விட்டே போலாம். ஏன்னா நம்ம மதிக்கிறோம். நம்பிக்கையே என்னைக்கும் நாம வீணடிக்கிறதுல. சோ மதிக்கிறோம். உண்மை என்னன்னு கண்டறியதுதான் நம்ம பொறுப்பு. உள்ள போலாம் வாங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ், வால்மீகி ஆசிரமம் அப்படின்னு சொல்லப்படும் இடம் தான். இவர் தான் வால்மீகி. ஸோ இதுதான் ராமர் அப்படின்னு சொல்லப்படுது. வில்லு வச்சிருக்காரு பாருங்க, அம்பு. வால்மீகி ஆசிரமம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஸ்தல புராணங்கள் இங்க இந்த பாதை, சின்ன பாதை தெரியுது பாத்தீங்களா, இது உள்ளதான் சீதை லவகுஷர்களுக்கு ஜன்மம் கொடுத்தார்கள் அப்படின்னு இங்க சொல்லப்படும் நம்பிக்கை. ஸோ வாங்க, இது ஒரு சின்ன பாதைங்க, வாங்க உள்ள போய் பார்க்கலாம்.
சிவ சிவா. ஐயோ இங்கதாங்க. இதுதான். ஸோ இந்த குகையில தான் வந்து சீதை தாய் வந்து லவ குஷா இவங்க 2 பேருக்கும் ஜென்மம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுற இடம். இங்குள்ள ஸ்தல புராணத்தில் உள்ள நம்பிக்கை இதுதான். ராமாயணத்தில் சொன்ன மாதிரியே வால்மீகி ஆசிரமத்தில் தான் பிறக்கிறாங்க. சீதை அங்கதான் ஜென்மம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இங்க கேள்வி மார்க்கு என்னன்னா, வால்மீகி ஆசிரமத்துக்கு பக்கத்துல கங்கை நதி இருந்தது. அதுக்குண்டான எந்தவித அறிகுறியும் இங்க இல்லை. ஏன்னா நிஜமான கங்கை நதி இப்போ ஓடிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல, இங்க இருந்து 2000 கிலோமீட்டர் தொலைவில். அது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ வாங்க இந்த குகையில இருந்து வெளியே போகலாம். ரொம்ப சின்ன குகை. இங்க பாருங்க, இவ்வளவுதான் சந்து. இந்த சந்துக்குள்ளதான் போய் ஆகணும். இந்த சந்துக்குள்ளதான் போகணும். ரொம்ப சின்ன சந்து இது ஆக்சுவலா. இது வால்மீகி ஆசிரமம் பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ வாங்க அடுத்ததா சொல்லப்படும் தல புராணம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பக்கத்திலே தான் நாட் ஈவன் ஒரு 5-10 ஸ்டெப்ஸ். சரிங்களா? இப்ப பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த இடம் சொல்லப்படுற இடத்துக்கு உள்ள போலாம் வாங்க. ஸோ இதுதான் அந்த மண்டபம் சின்ன மண்டபமா இருக்கு. ஸோ வாங்க லிங்கத்தை போய் பார்க்கலாம். ஸோ பஞ்சபாண்டவர்கள் நினைவாக 5 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 5 பேர் நினைவா 5 லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி 1 2 ஸோ நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுங்களா? இப்போ இதுதான் பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்போது இங்க வந்து சீதை மாதிரி இங்கேயும் நம்ம வனவாசம் முடியணும் அப்படின்ட்டு சிவனை வேண்டி தியானம் பண்ண இடமா இந்த பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இதுதான் இங்குள்ள சொல்லப்படும் நம்பிக்கை. இப்போ ஆதி புராணத்துல என்ன சொல்லப்படுது? ஆதி புராணத்தை பார்த்தோம்னா, ஆதி புராணத்தை புரட்டி பார்த்தோம்னா ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் சொல்லப்படுறது. மகாபாரதத்துல ஆமா பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் இருந்தாங்க. காட்டுல இருக்கும்போது சிவனை வழிபட்டாங்க. அது எந்த விதமான கேள்விக்குறியுமே கிடையாதுங்க. இங்க கேள்விக்குறி என்னன்னா, மகாபாரதம் நடந்தது துவாபர யுகம், ராமாயணம் நடந்தது திரேதா யுகம். ஒவ்வொரு யுகத்துக்கும் பாத்தீங்கன்னா சுமார் 1250 இருந்து 5-6 வருஷங்கள் வித்தியாசங்கள்னு தனி விவாதமே போயிட்டு இருக்கு. நாம அதுக்குள்ள போக வேண்டாம். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 1500 எடுத்துக்கிட்டாலும் சார் ஒவ்வொரு யுகத்துக்கும் 1500 வித்தியாசங்கள் இருக்கு. என்னடா இது யுகம் அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? சோ யுகம் அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன யுகம்னா என்ன அப்படின்ட்டு. 4 யுகம்: சத்தியுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நாமளும் நார்மலா பேசுற ஒரு வார்த்தை தான். என்னடா கலியுகம் அப்படின்னு, என்னடா கலி உலகம் அப்படின்னுல. சோ நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் கலியுகம். மகாபாரதம் நடந்தது துவாபர யுகம், ராமாயணம் நடந்ததுதான் திரேதா யுகம். சோ சீதை வனவாசம் இருந்தது திரேதா யுகம். மகாபாரதத்தில் சொல்லப்படும் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் இருந்தது துவாபர யுகம். இந்த 2 யுகத்துக்கும் சுமார் 2000 இருந்து 5000 வருஷங்கள் வித்தியாசங்கள் இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்றத நான் உங்ககிட்டயே விடுறேங்க. சரிங்களா? 1. 2வது, இங்க சொல்லப்படுற மாதிரி ராமாயணத்திலோ மகாபாரதத்திலோ எங்கேயுமே சொல்லப்படல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தது. அதாவது சீதை வனவாசத்தை இந்த அவனி பெட்டால தான் அவங்க வனவாசத்தை முடிச்சாங்க. அதனால பஞ்சபாண்டவர்கள் நினைத்தார்களாம், இங்க வந்து அவங்களும் வனவாசம் இருந்தா அவங்களுடைய வனவாசமும் முடியணும் அப்படின்ற நம்பிக்கையில இங்க தங்கினாங்க. தங்கி சிவனை வழிபட்டாங்கன்ற நம்பிக்கை எந்த புராணத்திலும் எழுதப்படவில்லை அப்படின்றதுதான் உண்மை. நான் சொல்ல வர்றது, பஞ்சபாண்டவர்கள் கண்டிப்பா வந்திருக்கலாம், சிவனை வழிபட்டாங்க உண்மை. சீதை வனவாசத்துல இருந்ததும் உண்மை. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எந்த புராணத்திலையும், அது மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் எங்கேயுமே சொல்லப்படல இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் ஒரே இடத்துல நடந்திருக்கா அப்படின்னா உண்மை அது இல்லை. ஆதி புராணத்தில் அப்படி எதுவும் சொல்லப்படவில்லை. இது முழுக்க இங்கு உள்ள ஸ்தல புராணம், அதாவது இங்கு உள்ள மக்களின் நம்பிக்கை மட்டுமே. ஸோ வாங்க அடுத்தது போய் பார்க்கலாம். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பாலடை, குழந்தைகளுக்கெல்லாம் பால் கொடுப்போம் இல்லைங்களா? சின்ன குழந்தைய இருக்கும்போது பால் இல்லை, ஆக்சுவலா மருந்து கொடுக்கறதுக்காக பாலாடையில் தான் கொடுப்போம் நம்ம சின்ன குழந்தைலாம். இப்பெல்லாம் கொடுக்குறாங்க இல்லை தெரியல. ஸோ இங்கதான் லவகுஷா, சீதையின் மகன்களான லவகுஷா 2 பேருக்கும் இந்த பாலாடையில தான் பால் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ இங்குள்ள நம்பிக்கை, நான் வந்து நம்பிக்கை
நம்பிக்கைக்கு எதிரானவன் கிடையாது. என்னுடைய கருத்து எல்லாமே என்னன்னா, ஸ்தல புராணத்துக்கும் ஆதி புராணத்துக்கும் வித்தியாசத்தை சொல்றது, அவ்வளவுதான். இதுல யாருடைய நம்பிக்கையும் நம்ம அவமானப்படுத்துறதுக்கு தப்பான விஷயம், சரிங்களா? இங்க சொல்லப்படும் நம்பிக்கை இதுதான். ஆனா ஆதி புராணத்துல அப்படி எதுவும் சொல்லப்படலைங்க. ஸோ வாங்க, இப்படிதான் இங்க உள்ள நம்பிக்கை. இந்த பாலாடையை பத்தி சொல்லப்படும் நம்பிக்கை பத்தி போலாம். இங்கதான் பாத்தீங்கன்னா சீதை தங்கி இருந்த அறை அப்படின்னு சொல்லப்படுதுங்க, சரிங்களா? ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த அறை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சீதை அம்மா வாழ்ந்த இடம் அப்படின்றாங்க. அதாவது அவங்களுடைய அறை, அவங்களுக்குன்னு பிரத்யேகமா உள்ள அறை அப்படின்னு இங்க உள்ள நம்பிக்கை சொல்லப்படுதுங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இங்க உள்ள நம்பிக்கையை பார்க்கலாம். ஓகே, வாங்க உள்ள போலாம். உள்ள போறோம். இங்க 2 லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, சரிங்களா? எங்களுக்கு சொல்லப்படும் நம்பிக்கை என்னன்னா, லவகுஷா அவங்க நினைவா இந்த 2 லிங்கத்தை வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க வழிபடும் நம்பிக்கை என்னன்னா, அண்ணன் தம்பி யாராவது சண்டை போட்டுருப்பாங்களா, அண்ணன் தம்பி சண்டை, பங்காளி சண்டை, அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா? யாரோ ஒருத்தர் வந்து இங்க வேண்டிட்டு போனா அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை தீந்துரும் அப்படின்றது இங்குள்ள நம்பிக்கை. அடுத்தது முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து எல்லாம் தட்டி தட்டி பாக்குறாங்க. அதாவது இந்த வடிவங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த வடிவத்தெல்லாம் இங்குள்ள நம்பிக்கைகள். சில யூடியூபர்ஸ் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, சீதை வந்து பயன்படுத்தின சமையலுக்காக பயன்படுத்தின பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது ஏன்பா மேல இருக்கு, இங்க எப்படி பாத்திரம் வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு அந்த கேள்வி வந்துச்சு. அதுக்கு சில கன்னடா யூடியூபர்ஸ் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த கல் வந்து இப்படிதான் இருந்துச்சாம், சரிங்களா? அதாவது பாத்திரம் மேல வச்சுற மாதிரி இருந்துச்சாம். ஸோ அனுமன் வந்து என்ன பண்ணாருன்னா, காலை மிதிப்பாருன்னு சொல்லிட்டு இது புனிதமாக்கணுன்ட்டு கல்லை திருப்பி வைத்தார் அப்படின்றது இங்குள்ள நம்பிக்கையா சில யூடியூபர் சொன்ன விஷயம். இங்க பாத்தீங்கன்னா சின்ன உருளை மாதிரி இருக்கு, இங்க கூட சின்ன உருளை மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சீதை வந்து லவகுஷா அவங்களுக்காகவும் சமைச்ச இடம், பாத்திரங்கள் வச்ச இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்குள்ள நம்பிக்கைக்கு நான் தலைவனுங்கிறேன். ஆனா ஆதி புராணத்துல அப்படி எந்த விஷயமும் சொல்லப்படவில்லைங்க. சீதை வால்மீகி ஆசிரமத்தில் இருந்தார்கள் அப்படின்னு மட்டும்தான் இருக்கே தவிர, சீதைக்கு தனி அறை இருந்தது அப்படின்றது ஆதி புராணத்தில் எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை அப்படின்றத மட்டும்தான் உண்மையான விஷயம். இது முழுக்க இங்குள்ள நம்பிக்கை மட்டுமே. வாங்க அடுத்த ஸ்தல புராணத்துக்கு போலாம். அடுத்த ஸ்தல புராணங்க இங்க என்ன எழுதி இருக்குன்னா, நான் கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் பார்த்தேன். ஏகாந்த ராமர் அப்படின்னா என்னன்னா, இந்த ஸ்தலம், அதாவது இங்க சொல்லப்படும் நம்பிக்கை என்னன்னா, சீதை அவரை பிரிஞ்சு, அதாவது பூமி மடித்தாயில் சேர்ந்த பின்னாடி அந்த பிரிவை தாங்க முடியாத ராமர் இங்க வந்து இந்த பகுதியில ஏகாந்தமா, அதாவது ஒருத்தரே சிவனை வேண்டி தியானத்தில் வந்துட்டாரு அப்படின்றது இங்குள்ள நம்பிக்கை. 7ஆவதான உத்தரகாண்டத்துல என்ன சொல்லப்படுது இந்த ஸ்தலத்தை பத்தி? உண்மை என்ன, சீதை பூமி தாய் மடியில் சேர்ந்த பின்னாடி அவரு தர்மத்தின் வழியா சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தாரு. அவருடைய ஆட்சி நடந்தது எங்க? அயோத்தியாவில. சோ அது அயோத்தியாவில. அப்புறம் அவருடைய கடைசி காலமான சரையு நதி அருகில் பிரவேசமாகி தேவர்கள் வாழும் உலக சென்றார் அப்படின்றது தான் ராமாயணத்தில் சொல்லப்படும் கதை, சரிங்களா? சோ ராமாயணத்தை சொல்றதை வச்சு பார்த்தோம்னா, இந்த சரையு நதி எங்க இருக்கு, அயோத்தியா எங்க இருக்கு? சோ இந்த சரையு நதி பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அயோத்தியா பக்கத்துல ஓடும் ஒரு புனித நதியா கருதப்படுது. இன்றைக்கும் அதை விளக்கேத்துறாங்க, புனித நீரா கருதுறாங்க, தர்ப்பணம் கூட கொடுக்குறாங்க அந்த இடம். இங்க சொல்லப்படும் ஏகாந்தத்தில் ராமர் தவம் செய்தார் அப்படின்றது இங்குள்ள நம்பிக்கை மட்டுமே. ஆதி புராணத்தில் அப்படி இங்கதான் இருந்தார், அவர் ஏகாந்தத்துல போவே கிடையாது அப்படின்றதுதான் உண்மை. வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இங்க சொல்லப்படும் ஸ்தல நம்பிக்கையில என்னதான் இருக்கு. ஸோ இங்க சொல்லப்படும் ராமர் ஏகாந்தத்தில் இருந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது. சாரி, லிங்கம் இருக்கு. இங்க சொல்லப்படும் என்னன்னா, ராமர் ஏகாந்தத்தில் தவம் செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் தமிழ் எழுத்துக்கள் நிறையவே இருக்கு, சரிங்களா?
இங்கே சொல்ல போனோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே தமிழ் எழுத்துக்கெல்லாம் நீங்கள் நல்லாவே பார்க்கலாங்க. எங்களோட தமிழ் எழுத்துக்களுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுங்களா, இதெல்லாம் கங்கவாடியாக இருந்தது சரிங்களா. சோழர் காலத்தில் நிலதானமாக கொடுக்கப்பட்டதை பற்றி எழுதியிருக்கு. யார் கொடுத்தாங்க, எந்த சபையில் யார் முன்னாடி எழுதப்பட்டது அப்படின்றது பெரியவங்களை வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே உள்ள தமிழ் கல்வெட்டுகள் சொல்லுது. இதுதான் உண்மையான சரித்திரம். படிக்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிளாக தாங்க இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் மீறலாம். இந்த ஜுனை வந்து லக்ஷ்மணன் ஏற்படுத்திய ஜுனை. அதாவது லக்ஷ்மணன் சீதையை காட்டில் கொண்டு போய் விடுறதுக்காக வராரு. அப்போ வந்துட்டு இருக்கும்போது சீதைக்கு பயங்கரமான தாகம் ஏற்பட்டு அந்த தாகத்திற்காக லக்ஷ்மணன் என்ன பண்றாருன்னா அம்பை எய்க்கிறாரு. அம்பை எய்ச்ச இடம் தான் இந்த இடம். ஒரே அடிக்கு இந்த பள்ளம் ஏற்பட்டு இங்க தண்ணி உருவாடிச்சான். ஸோ அதுக்கு தான் இதுதான் லக்ஷ்மணன் ஏற்படுத்திய ஜுனை சீதைக்காக அப்படின்னு இங்க சொல்லப்படும் நம்பிக்கைக்கும் ஆதி புராணத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லப்படுவதெல்லாம் என்னன்னா, ராமர் லக்ஷ்மணனுக்கு சொல்றாரு, தம்பி போய் சீதையை காட்டுல விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்றாரு, கூட்டுட்டு போய் கங்கை நதிக்கு அருகில் உள்ள முனிவர்கள் வாழ்ந்த காட்டுல விட்டுட்டு வராரு. இவ்வளவுதான் ராமாயணத்துல ஆதி புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த ஜொனையை பத்தியோ சீதை தண்ணீர் தாகமா லக்ஷ்மணன் கிட்ட கேட்டதோ, லக்ஷ்மணன் அம்பை விட்டு பள்ளத்தை ஏற்படுத்தி ஜொனை ஏற்படுத்தியதற்கான எந்த ஆதாரமும் குறிப்பீடோ ஆதி புராணத்தில் கிடையாது. இங்குள்ள முழுவதும் இங்குள்ள நம்பிக்கை மட்டுமே. ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து பூமி தாயின் மடியில் சீதை சேர்ந்த இடம் அங்கதான். வாங்க போலாம். அடுத்தது இது இங்கிறது படிக்கட்டுங்க. வாங்க போலாம். இப்போ கோயில் இதுதாங்க. கோயில்கிட்ட வந்துட்டோம். ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, கிட்டே வந்து விட்டோம் கோயில்கிட்டே. ஃப்ரெண்ட்ஸ், சீதை கோயில் இங்கே தான் இருக்கு. ஏறி வந்தாலும் மூச்சாங்க. ஸோ வாங்க போகலாம் சீதை கோயிலுக்கு. சீதை வந்து பூமி தாய் மடியில் சேர்ந்தார் அப்படின்றது இங்குள்ள நம்பிக்கை. ஸ்தல புராணம். ஆதி புராணம் என்ன சொல்லுதுன்ட்டு கோயில்கிட்ட போய் சொல்கிறேன் வாங்க. ஸோ சீதை கோயில் இதுதான், நடை சாத்தப்பட்டுள்ளது. ஆதி புராணம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதாவது ஆதி புராணத்துல வால்மீகி கம்பராமாயணம் எழுதின ராமாயணத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, ஆக்சுவலா கம்பர் 7வது கண்டத்தை எழுதலைங்க சரிங்களா. ஊத்தக்கட்டர் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் எழுதுனதான் 7வது கண்டம் சரிங்களா. ஆனா வால்மீகி ராமாயணத்துல 7வது கண்டமான உத்தரகாண்டத்துல சீதை பூமி தாய் மடியில் போனதற்கு என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, வால்மீகி சீதைய ராமர் ராஜ்யத்துக்கு கூட்டு போறாங்க. அப்படின்னா அது அயோத்தியாக்கு கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போய் வால்மீகி நிரூபிக்கிறாரு சீதை தூய்மையானவள் அப்படின்னு நிரூபிச்ச உடனே சீதை பூமி தாயை வேண்டி பூமியை பிளந்து போற இடம் அயோத்தியா, ராமர் ராஜ்யம். இன்னைக்கு அயோத்தியான்னு அழைக்கப்படுற உத்தரப்பிரதேசம் தாங்க. பூமி தாய் பிளந்து பூமி தாய் மடியில் சேர்ந்த சீதை மடியில் சேர்ந்த இடம் உத்தரப்பிரதேசம். ஆதி புராணத்தின் படி, நான் சொல்லலைங்க, ஆதி புராணத்தில் உள்ள குறிப்பீடு பிரகாரம் பாத்தீங்கன்னா ராம ராஜ்யம் செஞ்ச இடம் அயோத்தியா. ராம ராஜ்யம் செஞ்ச இடத்துல வால்மீகி கூட்டு போறாருன்னா அது அயோத்தியா. பூமி பிளந்த இடம்னா அது அயோத்தியா. சோ இது எல்லாமே நடந்திருக்கிறது பாத்தீங்கன்னா அயோத்தியாவில் அப்படின்னு ஆதி புராணத்தில் சொல்லப்படுதுங்க. ஸோ இது இங்க சொல்லப்படுவது இங்கு உள்ள முழுக்க ஸ்தல புராணம் மட்டுமே. கோயில் சீதை கோயில் அந்த பக்கம். இங்க பாத்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் செஞ்ச குதிரை, அதுதான் அப்படிதான் சொல்லணும் ஆக்சுவலா. ஸோ அஸ்வமேதான்றது ஒரு யாகம். ராஜர்கள் அந்த காலத்தில் பெரிய ராஜர்கள் அஸ்வமேத யாகம் செஞ்சு ஒரு புனிதமான குதிரையை தேர்ந்தெடுத்து அது ராஜமுத்திரை பதிக்கப்பட்டு அந்த குதிரையை வருஷம் முழுவதும் நாடா விடுவாங்க. அதை தூரம் இருந்து அந்த காவலர்கள், அதாவது ராமருடைய காவலர்கள் கண்காணிப்பாங்க. தம்பிகள் காவலர்கள் கண்காணிப்பாங்க. அதாவது யார் அந்த குதிரையை தடுக்கிறாங்களோ அவங்க ராஜ்யம் மேல நான் யுத்தம் செய்ய தயார், நான் உனக்கு கீழே ராஜ்யம் செய்ய தயார் இல்லை அப்படின்றது அர்த்தம். சோ அதே குதிரைய தடுக்காம விட்டாங்கன்னா, ஓகே நான் உங்க ராஜ்யத்துக்கு கீழே வரேன், நான் உங்களை என்னோட பெரிய ராஜாவா ஏத்துக்கிறேன் அப்படின்றதுதான் இந்த அஸ்வமேதா யாகம் செஞ்ச குதிரையின் விளக்கம். அதை கட்டின இடம் தான் அப்படின்னு இங்க உள்ள ஸ்தல புராணம் சொல்லுது. சோ வாங்க போய் பார்க்கலாம். அஸ்வமேதா யாகம் பண்ண குதிரைய லவகுஷ 2 பேரும் இங்கதான் கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இங்க உள்ள நம்பிக்கை என்னன்னா, லவகுஷ குதிரையை கட்ட வச்சாங்க, ஆனா அவங்களுக்கு எதுவும் சாப்பாடு கொடுக்காததுனாலையும் அது இங்குள்ள இங்க இருக்கு பாருங்க, இந்த கல்லு வந்து குதிரை சாப்பிட்டதாவும் இங்குள்ள ஸ்தல புராணங்கள் சொல்லுது. அஸ்வமேத யாகம் பண்ண குதிரைய லவகுஷ 2 பேரும் கட்டி வச்சு சாப்பாடு போடல அப்படின்றது இங்க ஒரு நம்பிக்கை. ஸோ வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு தெய்வ பக்தியோட இங்க வந்து புல்ல வச்சுட்டு போறாங்க. அந்த குதிரை இந்த பாறையை சாப்பிட்டுச்சு
அப்படின்றது இங்குள்ள நம்பிக்கை. ஸோ இது ஸ்தல புராணம் தான். ஆதி புராணம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ ராமாயணத்தில் இதை பற்றி போய் பார்க்கும்போது ஆமாம், இங்கே சொல்லப்படும் உண்மைகள் கரெக்ட். ஆதி புராணத்தில் சொல்கிற மாதிரி லவ குஷா 2 பேருமே அஸ்வமேதா யாகம் பண்ண குதிரையை தடுத்து நிறுத்துறாங்க. அதாவது தன்னோட தந்தையான ராமர் தான் அந்த குதிரையை அனுப்பியிருக்காருன்னு தெரியாமல் யாரோ ஒரு ராஜா நம்ம மேலே போர் புரிய தயாராக இருக்கிறாரு, நாமளும் தயாராகுவோம் அப்படின்ற நோக்கத்தில் கட்டி வைக்கிறாங்க. இது உண்மை. இதில் மாறுகிற ஒரு கருத்து என்னன்னா,